ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த பிளாஸ்ட் திரைப்படத்தோட 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் மற்றும் நம்ம சூர்யா அவர்கள் நடித்த 25வது நாள் கருப்பு திரைப்படத்தோட வசூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு எப்போவுமே தேவை. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு 2 திரைப்படம் தாறுமாறாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிளாஸ்ட்டு, இன்னொன்று கருப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளாஸ்ட் திரைப்படத்தை பார்த்துடலாம். அர்ஜுன் அவர்கள் திரைப்படங்கள்லாம் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்டு, இந்த லியோ, விடாமுயற்சி இதெல்லாம் சேர்க்க தேவையில்ல. ஸோ ஒரு சோலோ ஹீரோவாக நடித்து அர்ஜுன் அவர்கள் திரைப்படங்கள் 5 நாட்கள் கடக்கிறதே உண்மையிலேயே பெரிய விஷயம். மேலும் 1 கோடி 1.5 கோடி வசூல் செய்யறது பெரிய விஷயம். ஆனால் இப்போ 58.21 லட்சம் வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு 10 நாட்கள் முடிவில் அப்படின்ட்டு அஃபீஷியலாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளாஸ்ட்டு. ஸோ பிளாஸ்ட்டு ஒரு ஏஜிஎஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பிளாஸ்ட்டாக இருக்கும், ஒரு 20 கோடியாவது வசூல் செய்யும் அப்படின்ட்டு. பட் இப்போ பார்த்தா 58 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓடிட்டுருக்கு திரையரங்குகளில். ஏன்னா கருப்பும் பிளாஸ்ட்டும் தான் தாறுமாறாக அடித்து தள்ளிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக 75 கோடி இப்போயே சொல்லிக்கிறேன், 75 கோடிக்கு மேலே திரைப்படம் வசூல் செஞ்சிடும். இன்னும் ஒரு 10 நாட்கள் முடிவில் பாருங்கள். ஸோ இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை திங்கட்கிழமை 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 1 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பிளாஸ்ட் திரைப்படம் அதிகப்படியாக 25 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கர்நாடகாவை பொறுத்தவரை பிளாஸ்ட் திரைப்படம் 15 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 15 லேக்ஸு. ஆனால் கேரளாவை பொறுத்தவரை பிளாஸ்ட் திரைப்படம் 80 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்குங்க. உண்மையிலே இது ஒரு வேறு லெவல், ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். கேரளா மாநிலம் பொறுத்தவரை கேரளா ஆடியன்ஸு பிளாஸ்ட் திரைப்படத்தை இன்னும் விடலை. ஸோ அதேமாரி நார்த் இந்தியாவில் ஒன்றும் பெருசாக போகல, அதை விட்டுலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஓவர்சீஸ் பொறுத்தவரை அதிகப்படியாக 40 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ உலகம் முழுவதும் பிளாஸ்ட் திரைப்படம் 12வது நாள் அதிகப்படியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கோடியே 75 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். டோட்டலாக 12 நாட்கள் முடிவில் 61 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 61 crore மேலே. ஸோ உண்மையிலே இது ஒரு பிளாக் பஸ்டர், பிளாஸ்ட் பஸ்டர் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு வசூல். ஸோ இந்த ஆண்டில் தாய் கிழவி, அதேமாரி இந்த யூத் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு சின்ன மினிமம் பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பெற்ற திரைப்படங்களில் இந்த பிளாஸ்ட் திரைப்படம் அமையும். ஸோ ஜீவாவோட ட்ரிபிள் டி திரைப்படத்தை தான் சொல்கிறேன், வித்தில் எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்த ஒரு இதில் இதுவும் சேர்ந்துடும். ஸோ பிளாஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு வேறு லெவல் கம்பேக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு பார்த்துடலாம். ஸோ கருப்பு திரைப்படம் 25 நாட்கள் கடந்திருக்கு. ஸோ 25 நாட்கள் நல்ல சூப்பராக ஹோல்டு பண்ணியிருக்கு ஸ்க்ரீன்ஸு. அந்தந்த திரைப்படங்களில் எந்தெந்த காட்சி எங்கெங்கே ஓடுதோ மக்கள் இன்னமும் கூட்டமாக படத்தை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்த்த மக்கள் அகைன் மறுபடியும் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் சூப்பராக இந்த திரைப்படத்தை திரையரங்களில் பார்த்து கண்டு மகிழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி கருப்பு, பிளாஸ்ட் ஆல்சோ. ஸோ பிளாஸ்ட் திரைப்படத்தையும் நிறைய வாட்டி செகண்ட் டைம், தேர்ட் டைம் பார்த்து இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை கருப்பு திரைப்படம் அதிகப்படியாக 75 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 75 லேக்ஸ் மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு கருப்பு திரைப்படம். ஸோ இப்போ வர 12ஆம் தேதி கருப்பு திரைப்படம் அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகுது. ஸோ இது வரைக்கும் தியேட்டரில் சும்மா அடித்து துவைச்ச கருப்பு திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் இப்போ 12ஆம் தேதி ஓடிடிலையும் அடித்து துவைக்கிறதுக்கு காத்திருக்குது. ஏன்னா ஓடிடிலையும் செட் ஆஃப் ஆடியன்ஸு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுவாங்க, எப்படா ஓடிடியில் வரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கல்லாக கட்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் சூரரை போற்று, அதுமாரி ஜெய்பீம்லாம் இருக்குது. ஒட்டு மொத்தமாக 25 நாட்கள் முடிவில் 343 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதே போல் 25வது நாளில் 1 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு கருப்பு திரைப்படம், அபவ் 1 crore மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு 25வது நாளில். ஸோ உண்மையிலே இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர், அதேமாரி வேறு லெவல் ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.